ரவி, குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு வரம். லைஃப்ல செட்டில் ஆகிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது தப்புடா. மனுஷன் சாகிற வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துட்டே இருக்கும். காசு போனா கூட சம்பாரிச்சிடலாம், ஆனா டைம் போனதுதான். நானும் தாத்தா ஆகணுங்கிற ஆசை இருக்குமில்ல கொஞ்சம். எப்போ குழந்தை பெற்றுக்க போறீங்கன்னு கேட்குறாரு மீனா. வீட்டுக்கு சீக்கிரமா ஒரு வாரிசு வரணும்னு அப்பா சொல்றாரு. நம்ம குழந்தை அவர் மடியில் உட்காந்து தவழணுமா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. எனக்கும் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வரணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. அப்புறம் என்ன மீனா? அவங்க உங்களையும் மகனா பார்த்ததில்ல, என்னையும் அவங்க மருமகளா பார்த்ததில்ல. இந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையையும் அத்தை பாரபட்சமா தானங்க பாப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மாவோட பாசத்தை அவங்க உங்ககிட்ட காட்டினதே இல்ல. நமக்குன்னு ஒரு ரூம் வேணுங்க, நமக்குன்னு மேல ஒரு ரூம் கட்டணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கிட்டாதான் அந்த குழந்தைக்கும் இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கும். நம்ம கௌரவமா வாழணுங்கிறத விட நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்னு யோசிச்சு பாத்தியா? ஆனா நம்ம குழந்தைக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஒண்ணு மட்டும் போதுமா? உங்களை மாதிரியே ஒரு குழந்தை? ரெட்ட குழந்தை பெற்றுருவ போலயே. நீ ஆசைப்பட்ட மாதிரி மேல சீக்கிரமா ஒரு ரூமை கட்டுறோம். நான் பாட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன்.